இந்தியாவில் பின்னலாடை தலைநகரமாக விளங்கி வரும் திருப்பூர் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்திற்கும் இன்றியமையாத பங்களிப்பை வழங்கி வருகிறது. இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆயத்த ஆடை வர்த்தகத்தில் திருப்பூரில் மட்டும் சுமார் 30,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவில் பின்னல் ஆடைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் வங்கதேசத்தில் இருந்து மலிவு விலையில் இறக்குமதி செய்யப்பட்டு வந்த ஆயத்த ஆடைகளுக்கான இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. வங்கதேசத்தில் இருந்து தரை வழியான சரக்கு போக்குவரத்திற்கு தடை விதித்திருக்கும் நிலையில் துறைமுகங்கள் வழியாக சரக்குகளை அனுப்புவதற்கு பொருட்செலவு அதிகம் என்பதால் அந்நாட்டில் இருந்து ஆடை இறக்குமதி பெருமளவு குறைந்திருக்கிறது. இன்னைக்கு அரசு அதை தரைவழியை முழுமையா தடை செஞ்சிருக்காங்க. இதே நம்மளுக்கு பெரிய ஒரு மாற்றம். இந்த அரசுடைய இந்த அறிவிப்புனால இது ஒரு மாற்றம் வரும். உள்நாட்டு வர்த்தகம் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல தருணமா நாங்க பாக்குறோம். வங்கதேசத்தின் மீதான தடையின் காரணமாக திருப்பூர் மட்டுமல்லாது சூரத் உள்ளிட்ட உள்நாட்டு தயாரிப்புகளுக்கான ஆர்டர்கள் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாகவும் தற்போது 1000 கோடி ரூபாய் அளவிற்கு உடனடி ஆர்டர்கள் கிடைத்திருக்கிறது என திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் அதிக அளவிலான ஆர்டர்கள் இந்திய உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கும் எனவும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகளும் பெருகும் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு இந்த பின்னலாடையை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 கோடி அளவுக்கு வர்த்தகம் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். தற்சமயத்துல வரக்கூடிய காலங்கள்ல நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி அளவுக்கு பின்னலாடையை ஒட்டிய வர்த்தகம் நிலவி கொண்டிருக்கின்றது. ஸோ அதுல முற்றிலும் தடைபடும் சூழல்ல அந்த 6000 கோடியும் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். அது இந்திய தொழில்துறையினருக்கு ஒரு வரவேற்பாக அமையும். நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வரும் வங்கதேசத்திற்கு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கும் இந்தியா உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கும் வகையிலான அதிரடி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருப்பது ஒட்டுமொத்த பின்னலாடை உற்பத்தியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.